அனைவருக்கும் வணக்கம். அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட்ஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஒரு முக்கியமான அப்டேட் போக்குவரத்து கழகம் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்திருக்கு. ஸோ 2 முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது. அதில் முதல்ல பார்த்தலாம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஸ்டாப் கரப்ஷன் தொழிற்சங்க பேரவை சார்பில் ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. இந்த கோரிக்கை மனுவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 25வது ஆண்டு பொன்விழா கொண்டாடப்படுகிறது இல்லைங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய ஊழியர்கள் பணிச்சுமை காரணமாகவும் தொடர்ந்து அயராது உழைக்கிறாங்க. இந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு சில கோரிக்கை மனுக்களெல்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டக்டர் டிரைவர்கள் இந்த மாதிரி பணிச்சுமை இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருக்குது. இந்த பணிபுரியவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் சம்மந்தப்பட்ட அதே மாதிரி உயர் அதிகாரிகளாகட்டும் அரசு தொடர்ந்து இவர்களுக்கு குற்றச்சாட்டுக்களை மட்டுமே பணியாளர்கள் மீது சுமத்துறாங்க. அப்படி இல்லாமல் இதிலிருந்து இவர்களுக்கான ஒரு இது கொடுக்கணும், தொடர்ந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுலேருந்து அவங்கள ரிலீஸ் பண்ணணுன்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதே சமயத்தில் தனியார் பஸ்களை வாடகைக்கு எடுத்து இயக்கும் முடிவை கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது. இதில் என்ன அப்படின்னாக்கா, அரசு தொடர்ந்து இந்த மாதிரி தனியார் பேருந்துகளை எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அரசு தங்களுடைய இந்த மாதிரியான முயற்சிகளின் காரணமாக பஸ்களின் எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 1,20,944 இருந்த பேருந்துகளின் எண்ணிக்கை 1,20,500 குறைஞ்சிருக்கு. அதே சமயம் பயணிகளின் எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் இதில் சுட்டி காட்டியிருக்காங்க. திமுக அரசு வந்த பின்னாடி பார்த்திங்க அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட 12,000 புதிய பஸ்களை வாங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றளவிலும் பார்த்திங்க அப்படின்னாக்கா அது இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க. பெரும்பாலும் இந்த திமுக அரசு இந்த போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்க முயற்சி செய்கிறாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கூட பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறாங்க. செஞ்சே ஆகணுன்ற ரீசன்ஸ்க்காக ரொம்ப கம்மியான அளவில் போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க. அதுவும் ரொம்ப கம்மியாக எடுக்கிறாங்க. இப்போ வரையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஎன்எஸ்டிசி போஸ்டிங்ஸ் போடாமல் இருக்காங்க. அந்த விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடிகிறது. ஸோ இவ்வாறாக டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகம் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸை தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறது டிஎன்எஸ்டிசி எப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அப்டேட்ஸ் டிசம்பர் மாதத்துலேருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பரில் வரும், ஜனவரியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. பொங்கலுக்கு முன்னதாக வெளியே வரும் அப்படின்ற எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதுவரை ரிசல்ட் வராது தேர்வுகளுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயமாக இருக்குது. அரசு தரப்பிலிருந்தும் போக்குவரத்து கழக தரப்பிலிருந்தும் ஏன் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு தாமதமாகுது என்பது குறித்த எந்த அப்டேட்ஸுமே கொடுக்காது மிகப்பெரிய ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய செயலாக பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்கா, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி இது சம்மந்தப்பட்ட தகவல்களை தேடும்போது பெரிய அளவில் எந்த சிக்கல்களும் இல்லை. அதே மாதிரி ரிசல்ட் வெளியிடுவதிலும் எந்த தடைகளும் இல்லை அப்படின்றது தான் தற்போது இருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி லேட்டாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண சில போக்குவரத்து சென்னை உட்பட சில இடத்துலையும் லேட்டாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி லேட்டாக பண்ணவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கு அப்படின்ற ஒரு கூடுதலான தகவலும் இருக்குது. ஒரு வேளை ரிசல்ட் வெளியிடும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சமயத்தில் வெளியிட திட்டமிட்டிருக்காங்களான்னு தெரியல. எந்த அப்டேட்டும் இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருந்தத்தக்க விஷயமா இருக்குது. ஸோ கூடிய விரைவில் வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு எல்லாரும் போல காத்திருப்போம். மேலும் இது சம்பந்தப்பட்ட புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி.